6 மாசம் சின்ன இதா இருந்தா அது ஒரு இஷ்யூ அப்போ? அப்படிலாம் இல்ல சார். டெஃபினெட்லி நாட் அன் இஷ்யூ சார். இப்ப அவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. அவர் கொஞ்சம் ஒரு மீசை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜிம் போயிட்டு கொஞ்சம் பை இல்ல ட்ரை பில்ட் பண்ணிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் மஸ்குலரா இருப்பாரு. ஹேர் வேற மாதிரி கட் பண்ணலாம். சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும். பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதா இல்லாம ஸ்மார்ட் லுக்கிங்கா இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா தான் இருக்கான். என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா, அவனை அப்படியே வெட்டிடுறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணா இன்னும் ஸ்மார்ட்டா இருப்பாப்ல. இங்க கொஞ்சம் வாங்க வாங்க லுக்க மாத்துங்க, லுக்க மாத்துங்க. ஏன்னா என்னாச்சு? மணமகனே மணமகனே வா. சொல்லுங்க சொல்லுங்க, போங்க போங்க, போயிட்டு வாடா. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இப்போ என்ன சேஞ்ச் நீங்க ஃபீல் பண்றீங்க? லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு ஒரு 4 பொண்ணுங்களுக்கு நடுவில் இது மாதிரி குரூம்டா நின்றுட்டு இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகுது? லைட்டா நர்வஸா இருக்கு. பட் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஐயோ ஐயோ. ஹாப்பியா இருக்கா இல்லையா? லைட்டா. இவர் அதுக்கு செட் ஆக மாட்டார் சார். எங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாரு அவரு? அவரை டச் பண்றதுக்கே அவர் இது பண்றாரு சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அவர் அப்படியே இல்ல சார், நோ சார் அப்படியே சொல்லிருந்தா அப்புறம் எப்படி தேர்வார் அவரு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அவருக்கு தான் ஆக்சுவலா உங்க மைண்ட்ல நீங்க சின்ன பிள்ளைன்னு மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கீங்கங்கறாங்க. அட கன்றாவியே. இப்போ இவர் மாதிரியே தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல டப்புன்னு ஒருத்தன் எப்படி அண்ணன்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். சார் அவங்க ரொம்ப ஜோவியலா பேசாம அவங்க தங்கச்சியை கேர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அது 4வது தெருவுல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. நீ பாத்து போடி அப்படி சொல்றது வேற, பாத்து போமான்னு சொல்றது வேற. தங்கச்சி பாத்து போமா. எப்படி ஒருவர் அண்ணன் மெட்டீரியல் ஆகிறார் அல்லது அண்ணன் மெட்டீரியல் ஆக நீங்கள் நினைக்கிறீர்கள்? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஒரு கேங்ல 5 பொண்ணு இருக்கோம்னா சார், யார் வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்களோ அந்த பையனை தான் நம்ம வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஹலோ, இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. அந்த பையன் வந்து எங்க யார்கிட்டயும் வந்து ஃப்ளர்ட் பண்ண மாட்டான், எதுவுமே வித்தியாசமா பேச மாட்டான், மெசேஜும் அனுப்ப மாட்டான் எங்களுக்குலாம். இந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. அந்த டைம்ல he'll behave properly, gentleman he'll behave. So that is the brother attitude. அவங்கள தான் அண்ணான்னு கூப்பிடுவோம். இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். இப்போ ஒரு ஜென்டில்மேனை ஏன் காதலனா பார்க்க முடியல உங்களால? நாங்க 4 பேர் இருக்கோம்னா சார், 4 பேருக்கு என்ன பிடிக்கும்னு அந்த பர்சனுக்கு தெரியும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். அதுவே ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன். இருக்காதுங்களா பின்ன? அவளுக்கு So, மட்டும் எக்ஸ்ட்ரா எல்லோரையும் சமமாக பாவிக்கிற ஒரு ஜென்டில்மேன் ஒரு அண்ணன் மெட்டீரியல் ஆகிறார். எக்ஸாக்ட்லி. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஃப்ளர்ட்டிங் ரொம்ப ஸ்கில்ஸ் தேவையில்லை, பட் சம்திங்ஸ் வேணும். இந்த டி கேஷுவலா சொல்லலாம். இப்போ நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். அமுகு டுமுகள் அமால் டுமால்